அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல The Science of Sleep அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல தொடர்ந்து உறங்குற சமயங்கள்ல நம்ம உள்மூலையில நடக்கக்கூடிய இயக்கங்களோட விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞான விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம உள்மூலையில என்ன நடக்குது, ஏன் இது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தருணமா சொல்லப்படுது, எதுக்காக நம்ம இந்த சமயத்துல எழுந்திருச்சு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனோட தொடர்ச்சியா இன்னும் 2 வீடியோ ஒரே சமயத்திலேயே சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருக்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் மற்றும் பிரம்ம முகூர்த்த வேலையில எனக்கு நடந்த அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றும் 3வது வீடியோல திருஞானம் நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சியோட விளக்கத்தை பார்க்கலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த சமயத்துல நம்ம மூளையில் நடக்கக்கூடிய இயக்கத்தை பார்க்கலாம். முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு கால அளவு 2 நாழிகைகள், அதாவது 48 நிமிடங்கள்ல குறிக்குது. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிடங்கள். சூரிய உதய நேரத்துக்கு 2 முகூர்த்த நேரங்கள் முன்னாடி, அதாவது 1 மணி நேரம் 36 நிமிடங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு நேரம் ஆரம்பிக்குது. பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு முகூர்த்த அளவு 48 நிமிடங்களுக்கு இருக்கும். பிரம்ம முகூர்த்த வேலையோட இறுதியிலிருந்து இன்னும் ஒரு 48 நிமிடங்களுக்கு அப்புறமா தான் சூரிய உதய நேரம் வரும். அதாவது சூரிய உதய நேரத்திற்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கும் இடையில ஒரு முகூர்த்தம், அதாவது 48 நிமிடங்கள் இருக்கும். உலகத்துல நம்ம எந்த பகுதியில இருக்கோம், அந்த பகுதியில அந்த தினத்தன்று சூரிய உதய நேரம் என்னவோ அதை பொறுத்து பிரம்ம முகூர்த்த நேரம் மாறுபடும். தினசரி டேட் கேலண்டர்ல பிரம்ம முகூர்த்த நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். முருகப்பெருமான் அருளிய பிரம்மம் அப்படிங்கிற நூலின்படி பூமி தன்னை தானே சுழண்டு வர்றதுக்கு 60 நாழிகைகள் ஆகுது, ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்படி ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட 1 மணி துளியில முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. தலை உச்சியில கபால வாயில் இந்த 1 மணி துளி நேரத்துக்கு மட்டுமே திறவு நிலையில இருக்கும். கபால வாயில் திறக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல உயரிய ஆற்றல் பரிமாற்றங்கள் நடக்கும். இந்த சமயத்துல நம்ம விழிப்பு நிலையில இருந்து கபால வாயில் திறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா உயரிய ஞானம் கிடைக்கும். அடுத்து அன்னை சாரதா தேவி அருளிய திருஞானம் புத்தகத்துல இப்படி பிரம்ம முகூர்த்த நாழிகை நேரத்துல கபால வாயில் வழியாக உள்ள நுழையக்கூடிய இறை ஒளி எப்படி ஏற்கப்படுது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. திருஞானம் சீரீஸோட தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது இதை விரிவா பார்ப்போம். முக்கியமான குறிப்புகளை மட்டும் இப்போ சுருக்கமா பார்த்துடலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒற்றை அணு, உயிரணு அப்படிங்கிறது ஆன்மா அருகினில கபால வாயில் பக்கத்திலே நிலைத்திருக்கும். இரவு பொழுதுகள்ல தன்னோட ஆற்றல்கள் அனைத்தையும் துணை அணுக்கள் மற்றும் 10 வட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆத்ம கருக்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நிர்மலமாக, அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம்ல எந்த ஆற்றலும் ஏற்காத அந்த ஒற்றை அணு அப்படிங்கிறது ஆத்ம அணு பக்கத்துல நிலைத்திருக்கும். பிரம்ம முகூர்த்த வேலையில கபால வாயில் திறவு கொண்டிருக்கும் அந்த சமயத்துல இறை ஒளி அப்படிங்கிற ஒரு வெண்மை நிறம் கொண்ட அதீத சக்தி ஒற்றை அணுவால தான் முதல்ல ஏற்கப்படுது. 10 வட்டங்களுக்குள்ள சிறைப்படாத ஆன்ம துகள்கள் தலை உச்சி பகுதியில இருக்கும். சிறைப்படாத ஆத்ம துகள்களை சுத்திரும் ஒரு நியூட்ரான் லேயர் இருக்கும். நியூட்ரான் அப்படிங்கறத நிர்மல அணுக்கள் அப்படின்னு இங்க குறிப்பிடுவாங்க. உள்மூலையில இந்த நரம்பணுக்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள இந்த ஆத்ம துகள்கள், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், இதோட அமைப்பை பத்தி தனியா நம்ம ஒரு பதிவுல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியது ஆன்மாவோட துகள்கள். இது ஒன்னும் ஒரு நியூட்ரானுக்கு உள்ள அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆட்டமா இங்க இல்ல, ஒரு அணுவா இல்ல. சோ எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் கிடையாது, நியூட்ரான்ஸ் மட்டும்தான். அந்த நியூட்ரான்ஸுக்கு உள்ளதான் இந்த ஆன்ம துகள்கள் அமைஞ்சிருக்கும். கபால வாயிலிருந்து பெறப்பட்ட அந்த இறை ஒளிய ஒற்றை அணு இப்படி சிறைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம துகளுக்கு ஃபர்ஸ்ட் வழங்குது. ஆன்ம துகள் அப்படின்னா பாதரசம் தன்மையுடையது, பாதரச துகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஒற்றை அணு கிட்ட இருந்து பெறப்பட்ட அந்த இறை ஒளி ஒரு ஆன்ம துகளோட
சேர்ந்து கலப்புறும் போது மற்றும் ஓர் ஒளியினை உருவாக்குது. இது ஊதா நிறத்தில் இருக்கும், வயலட் கலர் லைட். இந்த ஊதா நிற ஒளி உருவானதுக்கு அப்புறமா ஆத்ம கருவை ஏந்திக்கிட்டு நிக்கிற அந்த நிர்மல அணு, அந்த நியூட்ரான் முழுக்க ஒரு நாழிகை நேரத்திற்கு இந்த ஊதா நிற ஒளியால நிரப்பப்படுது. மையத்துல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரான் ஊதா நிற ஒளியால் நிரம்பினதுக்கு அப்புறமா இந்த ஒரு நியூட்ரானை சுத்திரும் 4 நியூட்ரான்கள் இருக்கும். ஆனா மையத்துல இருந்த நியூட்ரான்ல மட்டும்தான் ஒரு ஆன்ம துகள் இல்லைன்னா ஆத்ம கரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இருக்கும். மையத்துல இருக்கக்கூடிய நியூட்ரான்ல இருந்துதான் ஊதா நிற ஒளி அப்படிங்கிறது உருவாகுது. இதை தொடர்ந்து அடுத்த 2வது நாழிகை நேரத்துல இந்த மையத்துல இருக்கக்கூடிய நியூட்ரானுக்கு கிழக்கு பகுதியில உள்ள பக்கத்துல இருக்க நியூட்ரானுக்கு இந்த ஊதா நிற ஒளி பரிமாறி 2வது நாழிகை நேரத்துல இந்த கிழக்கு பகுதியில இருந்த நியூட்ரான் முழுக்க ஊதா நிற ஒளியால் நிரப்பப்படுது. இப்படியே முதல் 5 நாழிகை வரைக்கும் மைய அணுவை சுத்தி இருந்த 4 நியூட்ரான் அணுக்களும் ஊதா நிற ஒளியால நிரப்பப்படுது. இப்படி 5வது நாழிகையோட இறுதியில நம்மளால பார்க்க முடிஞ்சா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தாமரை பூவுல ஒவ்வொரு இதழா மலர மையத்தை சுற்றி 4 இதழ்கள் மலர்ந்தது போல இருக்குமா. இப்படி 5 நாழிகைகளுக்கு இந்த 5 நிர்மல அணுக்களுக்குள்ளேயும் சேமிக்கப்படுகின்ற இந்த இறையொளி கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து இறையொளி அப்படிங்கிறது ஆன்ம ஒளி அப்படிங்கிற இன்னொரு ஒளி வகையாக உருமாறி உள் மூலையில 10 வட்ட அணுக்களுக்குள்ள சிறையுண்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்ம கருக்களுக்கு ஆன்ம ஒளி உணவாக வழங்கப்படுது. ஆத்ம கருக்கள்னால நேரடியாக இறை ஒளிய உணவாக பெற இயலாது. இறை ஒளி ஆன்ம ஒளியாக மாறினாதான் ஆத்ம கருக்கள் அதை ஏத்துக்க முடியும். இறை ஒளினா என்ன, ஆன்ம ஒளினா என்ன அப்படிங்கறத விரிவாக நம்ம திருஞானத்தோட தொடர்ச்சியில பார்ப்போம். சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்துல விழிப்பு நிலையில இருந்தா ஸ்பெஷலா என்ன நடக்கும் அப்படின்னா, போன பதிவுல நம்ம பார்த்த மாதிரி நம்ம உறங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உள் மூளைக்குள்ள அறிவு அணுக்கள், அதாவது எலக்ட்ரான்ஸ் இயக்கமற்று அதுவும் உறங்க போயிடும். அதாவது இந்த அறிவு அணுக்கள் உறங்கினாதான் நம்ம புறத்துல உறங்குறோம். நம்ம முழிச்சிட்டு இருக்க சமயத்துல எண்ணங்கள் வருது, நம்ம திங்க் பண்றோம், யோசிக்கிறோம். இந்த சிந்தனைகள் எல்லாமே அறிவு அணுக்களோட இயக்கத்தினால நடக்கிறது. அறிவு அணுக்கள் சோர்ந்து தளர்ந்து உறங்க போயிடுச்சு அப்படின்னா நமக்கும் தூக்கம் வந்துருது. பிரம்ம முகூர்த்த வேளையில நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள் மூலையில அறிவு அணுக்களும் எழுந்திரிச்சிரும். பொதுவாக அவ்வளவு காலையில நேரத்துல நமக்கு எதுவுமே சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. அதனால அறிவு அணுக்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில புறத்துல இருந்து உணவு கிடைக்காது. ஆனா எழுந்திரிச்ச உடனே அந்த அறிவு அணுக்கள் தனக்கு உணவு வேற எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு தேட போகுமா. அந்த சமயத்துல கபால வாயிலிருந்து பெறப்பட்ட இறையொளி பாதரச துகள்களோட கலப்புற்று அதுல இருந்து உருவான ஊதா நிற ஒளி இந்த அறிவு அணுக்களுக்கு கண்ணுக்கு படுமா. இந்த ஊதா நிற ஒளிய தான் உணவாக ஏற்கிறதுக்காக அறிவு அணுக்கள் அதை நோக்கி பயணிக்குமாம். இப்படி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல அறிவு அணுக்கள் ஊதா நிற ஒளிய ஏற்கிறதுனால மிக உயரிய ஒரு சிறந்த உணவை அறிவு அணுக்கள் ஏற்க முடியுது. இதனால நம்மளோட அறிவு மிகப்பெரிய மாற்றம் அடையுது. இதன் விளைவாக நமக்கு ஞானம் பிறக்குது. இந்த இயக்கத்துக்குள்ள பல சூக்ஷ்மங்கள் இருக்கு. இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்காததுனால சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இறையொளி நம்மளோட உடல் ஏற்கக்கூடிய அந்த சமயத்திலேயே நம்ம முழிச்சிருந்து அறிவணுக்களும் அந்த உயரிய உணவை ஏத்துக்கிறதுக்கு நம்ம அந்த அறிவணுக்களை பழக்கப்படுத்துறோம். இதை பத்தி நம்ம சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அதிகாலை 3 to 5 மணி வரைக்கும் தான் நம்மளோட வீட்டுல இருக்க பைப்பு டேப்ஸ்ல மிக உயரிய ஒரு சுத்தமான தண்ணீர் விடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்துல நம்ம முழிச்சிருந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குடம், பாத்திரம், பக்கெட் எல்லாத்துலயும் அந்த சுத்தமான நீரை பிடிச்சி வச்சிடுறோம். அப்ப அந்த நாள் முழுக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர் ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். இதுவே 5 மணிக்கு மேல வரக்கூடிய நீர் 100% தூய்மை இல்லாத கொஞ்சம் கலப்படம் நிறைந்த ஒரு நீர். அதையும் நம்ம நாள் முழுக்க பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தூய்மையான நீரை ஏத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடல், மனம், உயிர் எல்லாமே சீரமைக்கப்படுது. அது மாதிரிதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெறக்கூடிய இறை ஒளி அப்படிங்கிறது மிக சிறந்த, மிக உயரிய எரிபொருள் மாதிரி, ஃபியூவல், காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதை சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வரக்கூடிய ஆற்றலை விட உயரிய ஆற்றல் மிக்கது இந்த இறையொளி. இதை பத்தி நம்ம ஆழமா சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியும். இதற்கு
அதுக்காக நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில முழிச்சிருக்கணும். நம்ம உடலுக்கும் உயிருக்கும் மிக உயரிய அந்த எரிபொருளை நம்ம அமைச்சு கொடுக்கக்கூடிய சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. சரி, இது கூடவே அடுத்து நமக்கு தோன்றக்கூடிய சில கேள்விகள். அதிகாலை எழுந்திருச்சு பழக்கம் இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எழுந்திருக்கிறது? அலாரம் வச்சு எழுந்திருக்கணுமா? அப்படி எழுந்திருச்சா தூக்கம் பத்துமா? போதிய தூக்கம் இல்லாததுனால அந்த நாள்ல உடலும் மனமும் சோர்வடையலாம். அனுபவத்திலிருந்து சில பிராக்டிக்கல் டிப்ஸ் தனியா ஒரு வீடியோவாக இந்த வீடியோ போஸ்ட் செஞ்ச அதே சமயத்திலே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த வேலையில எனக்கு நடந்த சில அனுபவங்களையும் அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை